Jesus, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Oh Jesus, Jesus, Jesus. உங்க நாம மாத்திரம் உயரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்மை காலையிலே உம்மை காணும்படியாக உம்முடைய சபையிலே நாங்கள் கூடியிருக்கிறோமே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நீங்க எங்களோடு இருந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லாம எல்லாரும் உங்க நாமம். ஆமாப்பா, இன்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Yes Jesus, அல்லேலூயா. பரிசுத்தரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த 10 மாதங்கள் எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை தேற்றி ஆற்றி எங்களை நடத்தி வந்தீங்களேப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய செயல்கள் ஆண்டவரே மகத்துவமானது அல்லவாப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமானவைகள் அல்லவாப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இறங்குங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவையை எங்களுக்கு நிறைவாக்குங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்த நாள்லாம் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். ஆமென். ஆண்டவர் 10 மாதங்கள் நம்மளை தூக்கி ஏந்தி சுமந்து தனிமையிலே துணை நின்று வாழ்க்கையில் ஒளிவிளக்காய் வந்து ஆபத்திலே காத்து சோர்ந்து போன நேரங்களெல்லாம் தூக்கி சுமந்து புது வாழ்வு தந்து ஊழியத்திலே உடனிருந்து நடத்தி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நடத்தினார். ஆமென். எல்லாரும் தெரிந்த பாடலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி நாதா.
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, ஆமாப்பா தனிமையிலே நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நன்றீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. மறுபடியும் சொல்லலாமா? நன்றி நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தலாமா? ஆண்டவர் நம்மளை 10 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்து நம்மளை இந்த 11வது மாதத்தின் முதல் நாள்ல ஆண்டவரை ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
தனிமையில நிற்கும் பொழுது எனக்கு துணையா நிற்கிறார். சோர்ந்து போன நேரங்களில் ஆண்டவர் எனக்கு ஆறுதலை தந்து தேற்றி நடத்துகிறார். ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன், என்னுடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறவர். அவர் யெகோவா ஈராக இருந்து என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராயிருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாக எங்களை போஷித்து எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அந்த இடத்தெல்லாம் உயர்வுகளை தந்து ஆண்டவர் என்னை உங்களை நடத்தினார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தேவனப்பா. Oh Jesus, hallelujah. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீரோ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்போ. ஆராதனை உமக்கே. யெகோவா ஈரே, ஓ ஜீசஸ், எனக்கு எல்லாம் நீங்கப்பா. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப். ஓ ஜீசஸ், யெகோவா, யெகோவா ஈரே, எங்களுக்கு எல்லாம் நீங்கப்பா. தேவை எல்லாம் சந்திப்பு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆராதனை, ஆராதனை, ஓ ஜீசஸ், ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. Yes Lord, ஆராதனை. சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு போதுமானவரே, எங்களை என்றும் நடத்துகிறவரே, பரிசுத்தரே,
நாங்க உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபை அப்பா. எங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கைகால் சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே எங்களை இந்த சபையில நிக்க வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மேலிருந்து கீழே தாழ எங்களை நோக்கி பார்க்கிற தேவன். எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் உம்முடைய கிருபையால் எங்களை நடத்துறீங்க. காலைதோறும் உம்முடைய புதிய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. இந்த மாதத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவருக்கும் நவம்பர் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு புதிய ஆண்டு பார்க்க போகிறோம் அல்ல. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நல்லவராக இருந்து நடத்துகிறார். ஆமென். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் உலக மனிதர்கள், உலகத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், கூட நம்ம கூட சுற்றி இருக்கிறவர்கள், பெற்றோர்கள், பிறந்தவர்கள், நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால நம்ம கூட இருக்க முடியாது. ஆனால் வாக்கு மாறாதவர், வாக்கு உரைத்தவர், அவர் பொய் சொல்லாதவர். அவர் என்னன்னா நம்ம கூட நின்று நான் உன் கூட துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, இது வந்து உறவின் ஒரு காரியமாக இருக்கிறது. துணை நிற்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் இல்லை. டே நான் அவன் கூட இருக்கிறேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, கணவன் மனைவி சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த உறவில் ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொன்னேன், நான் பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது 3 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். நான் எப்படின்னா, நான் உனக்காக இருப்பேன், உன் பக்கத்தில் நிற்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறார். ஆமென். எப்படி? நான் உனக்காக இருப்பேன், உன் பக்கத்தில் நிற்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறார். இது ஆங்கிலத்தில் அழகா இப்படி இருக்கு. நான் துணை நிற்கிறேன் அப்படின்னா என் கூட இருக்கிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் இப்படியா போட்டிருக்கு, ஃபார் I the Lord your God holds your right hand. I am the Lord who say to you, fear not, I will
ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்றாரு. ஆமென். பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு துணை நிற்கிறது மாத்திரமல்ல, என் கூட நிற்கிறது மாத்திரமல்ல, என்னோடு கூட நின்று பலனா நிற்கிறது மாத்திரமல்ல, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நான் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறேன். என்ன? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது இல்லை? பேதுரு ஆண்டவரை பார்த்துட்டு நடந்து வரும் பொழுது தண்ணியில் அவன் நடந்து வரான். தண்ணியில் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை மாத்திரம் பார்த்துட்டு வா, நீ வேற எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத, என்னை பார்த்துட்டு வந்தனா நீ என்ன பண்ணலாம், தண்ணியில் நடந்து வரலாம். ஆனால் திடீர்னு ஒரு காற்று வந்தவுடனே அவன் பயந்துறான். பயந்த உடனே அப்படியே அவன் தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிறான். அவன் நீச்சல் தெரிஞ்சவன் தான், அவன் நீந்தி இருக்கலாம். ஆனால் ஒரு பயம் வந்தவனே அவன் அமிழ்ந்து போகிறான். ஆனால் கர்த்தர், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு அவனை தூக்கி விட்டு அவனை ஆபத்திலிருந்து மீட்கிறார். ஆமென். இந்த மாதத்திலும் நமக்கு இருக்கிற ஆபத்தில் கர்த்தர், நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு பேதுருவை எப்படி கையை பிடிச்சு தூக்கி விட்டாரோ, அதே போல என்னை உங்களையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படியா ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஈஸி அப்ரோச்சபிள். இங்கிலீஷ்ல எப்படின்னா, அனுகூலம் அப்படிங்கிறதுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு என்ன சொல்லுவோம், ஃபேவரான வெதர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபேவரபிளான பர்சன் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அனுகூலமான ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு ஃபேவரபிளாக இருப்பேன். ஆமென். இந்த மாதத்தில் எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் ஃபேவரபிளாக இருந்து, எப்படி ஒரு கால சூழ்நிலைகள் நமக்கு ஃபேவராக இருக்குதோ, அதே போல் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் துணையாக இருந்து, எப்போ ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு ஆபத்து வரும் பொழுது கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாக இருந்து என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியா ராஜாவுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை. அசிரியா ராஜா மூலமாக அவனுக்கு ஆபத்து. என்னன்னா, அசிரியா ராஜா படைகளை எல்லாம் திரட்டிட்டு எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வர்றான். எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வரும்பொழுது 2 நாளாகமம் 32 அதிகாரத்தில் 7, 8 வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவன் என்ன சொல்றான்னா, அவங்க கூட இருக்கிறத பார்க்கலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணையாய் நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அவங்க கூட இருக்கிறது யாரு? மாம்ச புயம்தான். அவங்க கூட அவங்களுக்கு துணையா இருக்கிறது உலக மனுஷன் தான். ஆனா எனக்கும் உங்களுக்கு துணையா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி எனக்கு இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சிருச்சு. நமக்கு துணையாய் நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆமாங்க. நம்மோடு இருந்து நமக்கு வர்ற பிரச்சனைகளில் நமக்கே தெரியாது நமக்கு என்ன பிரச்சனையில் நம்ம போகிறோம் அப்படின்னு.
உலக மனுஷர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அவங்க மனசை உள்ள ரீட் பண்ணக்கூடிய இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் தரல. அவன் தப்பாக நினைக்கிறானா, நம்மளை என்ன யோசிக்கிறான், நம்மை திட்டுறானா, நமக்கு விரோதமாக இருக்கிறானா, நமக்கு யுத்தம் செய்ய வரானா, இல்லை கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது மறுபடியும் நான் படிக்கிறேன். நமக்கு துணையாய் நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நமக்கு துணையாய் நிற்கிறார். இவ்வளவு நாள் நமக்கு துணையாக தான் நின்னாரு. ஆனா இந்த மாதமும் துணையாய் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கானது தான். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மெசேஜ் மாத்திரம்தான் எனக்கு வாக்குத்தத்தம் இந்த மாதம் இல்லை, இது ஃபுல்லாக நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதம் எனக்கும் உங்களுக்கும் துணையாய் நின்று நடத்த போகிறார். ஆமென். என்னோட கூட யார் யுத்தம் பண்ணாலும் அவங்க கூட இருக்கிறது என்ன மாம்ச புயம்தான், ஆனால் என்னோடு இருக்கிறது கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. தேவன் துணையாக நிற்கும் பொழுது நம்மளை ஒரு காரியமும் செய்ய முடியாது. யாரும் நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது. சங்கீதம் 46:1 நம்ம பார்த்தோம்ல, இஸ் அ ஃபேவர் அப்படின்னா அது இங்கிலீஷில் அழகாக இப்படியா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, God is our refuge and strength, a very present help in trouble. என்னுடைய பிரச்சனைகளிலே அவர் he is present in my trouble அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு ஃபேவராக, எனக்கு துணையாக, என்னுடைய பிரச்சனைகளிலே அவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வெர்ஷனில் இப்படியா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, he is always ready to help us in times of trouble. எப்பப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் எனக்கு என்னவா, அவர் ஆல்வேஸ் ரெடி, எப்பவுமே அவர் ரெடியா இருக்கிறான். என்ன எதுக்காக? எனக்கு துணையாக நிற்கிறதுக்காக, எனக்கு உதவி செய்யறதுக்காக, எனக்கு பிரச்சனை வரும்போது அவர் துணையாய் நின்று நடத்துவதற்காக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நான் சொல்றேன், எனக்கு உங்களுக்கும் பலர் சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருந்து நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒன்றா அவங்க நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க, இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டு அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. ஆனால் கடைசி நம்முடைய சுவாசம் முடிகிற வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் துணையாக நிற்கிறது இந்த உலகத்தில் வேற யாராலையும் நிற்கவே முடியாது. அவருக்கு ஈடாக, அவருக்கு நிகராக அன்பிலும் சரி, என் கூட நிற்கிறதிலும் சரி, ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது. எனக்கு அவர் துணையாய் நிற்கிறார். இன்னைக்கு நம்மளை ஒருவேளை இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பயந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு. இந்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆண்டவர் எனக்கு துணையாக நின்னாரு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஆமென். அப்படின்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறான். சங்கீதம் 63:7 நீர் எனக்கு துணையாய் இருப்பதினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். நீங்க எனக்கு துணையாய் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதம் முழுவதும் நான் களி கூற போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கலிகூற வைத்திருக்கிறார் என்னையும் உங்களையும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கலிகூற செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு பாடல் இப்படியா சொல்றது, இப்படியா பாடியிருக்கு. என்ன அப்படின்னா, எத்தனை இடர்கள் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். பாடலாமா? கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானீர். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும்
கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆமென். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் துணையா இருந்து நடத்துகிறார். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படியா சொல்கிறாரு, நான் வெளியே பிரசங்கம் பண்ண போகும் பொழுதும், நான் ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்ல போகும் பொழுதும் தேவன் கர்த்தரே எனக்கு துணையாக இருந்தார் அப்படின்னு. ஆமென். நம்ம வெளியே என்ன காரியங்கள் வெளியே செய்ய போகும் பொழுதும், உலக வேலையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய அன்றாட வேலைகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒருவரே எனக்கும் உங்களுக்கும் துணையாக இருக்கிறார். நம்ம மீண்டுமாக அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம படிக்கலாமா? ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதவங்களும் ஒரு சில காரியத்துக்கு பயப்படுவாங்கல்ல. நேற்றைய தினத்தில் நாங்கள் ஹவுஸ் விசிட் போயிட்டு திரும்பி போகும்போது ஜினு நாய்க்கு என்றைக்குமே பயப்படவே மாட்டாள். எந்த நாயை பார்த்தாலும் அவள் அப்படியே பழகிடுவா. நேற்று நாங்கள் போயிட்டு அது ஒரு சின்ன சந்து, அங்கே கார் நிறுத்த முடியாது, அதனால் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நிறுத்திட்டு நாங்கள் போயிட்டு ரிட்டன் போகும்போது ஒன்றும் செய்யலை. போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த நாய் என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் வந்தோடனே குலைச்சி கடிக்க வர மாதிரி ரொம்ப வந்துடுச்சு. டப்புன்னு பயந்து எனக்கு பின்னாடி வந்துட்டா. எனக்கே நாய்னா பயம். நான் அவளை காப்பாற்றுறேன்னா, சரி வா என் பின்னாடி வா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பண்ணாது. இல்லை, நம்ம எப்படிலாம் சொல்கிறோம்ல, ஆனால் கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார்ல. நம்ம ஒருவேளை எனக்கு இதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஆனால் திடீர்னு ஆபத்து வரும்பொழுது அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், பயப்படாத, நான் இந்த மாதம் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறார். ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கண்களை மூடி நாம் செபிப்போமா? God will be our strength. ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் பலனாக, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக என்னோடும் உங்களோடும் இருந்து அவர் நடத்துகிறார். இந்த நவம்பர் மாதத்திலும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சந்தோஷமான நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் போதுமானவராக இருந்து எங்களோடு கூட இருந்து துணையாக நின்று வழிநடத்தின தேவன், இந்த 11ஆவது மாதத்தின் முதல் தேதியில் வந்திருக்கிற எங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்பொழுதும் நீர் துணையால் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வலது கையை நீர் பிடித்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரோடு கூட அப்படியே துணையாக நின்று வழி நடத்துவீராக. உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் தேவ கிருபைக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, எங்களையும் ஒப்பு கொடுத்து
ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும்